வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம். நம்ம இந்த தொகுப்பில் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கலர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி மகர ராசிக்காரங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணுங்க அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். எல்லாருக்குமே அதிர்ஷ்டம்னு ஆசை தானே. அந்த அதிர்ஷ்டம் எந்த மாதிரி உடைகள் அணிந்தால், எந்த மாதிரி கலர் நமக்கு இருந்தால் நமக்கு சாதகமாக அமையும், அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா பாதகத்தை எடுக்கிற முடியும், சாதகத்தை பார்த்துக்கணும். அப்போ சாதகமான நேரம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மகர ராசிக்கு அதிபதி யாருன்னா, மகர ராசிக்கும் மகர லக்னத்துக்கும் சனி பகவானே அதிபதி. ஏன்னா இது காலதேவனில் 10ஆம் இடம், கர்மத்துக்கு அதிபதி அவன் தான். ஒரு ஜாதகத்தில் சனி வலுவாக இருந்தால் தான் ஆயுள் அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தான் உயர்ந்தாலும் எதிரி இருந்தால் தான் வாழ் உயர முடியும். ஒரு படத்தை எடுத்துங்க, கிளைமேக்ஸில் ஒரு எதிரி இருந்தால் தானே சுவாரஸ்யமான அந்த படம் போகுது. இப்போ நாடகம் பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, எல்லா பக்கம் பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையிலே பார்க்குறீங்க. உங்களுக்கு எதிரி இல்லாமல் நீங்களாக சொல்ல முடியுமா உங்களால்? எனக்கு யாருமே எதிரி கிடையாது சொல்ல முடியுமா? யாராக ஒரு ஆள் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க. ஆனால் அவன்தான் உங்கள் வளர்ச்சிக்கு முதல் காரணம். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கும் எதிரி இருக்காமல் இருப்பாங்க. எதிர்ப்பு இருந்தால் தான் வலு கிடைக்கும். எதிர்ப்பே இல்லைன்னா வலு எப்படிங்க உண்டாகும்? அப்போ ஒரு போட்டிகள் எதிர்ப்பு இருந்தால் தான் நம்ம வாழ முடியும், வளர முடியும். அப்படி மகர ராசிக்குள்ளே என்ன நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்கு அதை நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பூராமே ஒன்று போல் இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு வயசு மாதிரி அனுபவங்கள், நடத்தைகள். மகர ராசிக்காரங்க பூரா கஷ்டப்படுறாங்களா? சொல்ல முடியாது. மகர ராசிக்காரமாக நல்லா அதிர்ஷ்டமான சொல்ல முடியாது. அவங்களுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கூடும் குறையும். அந்த பலனில் கஷ்டப்படுறத இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது வேறு, கஷ்டப்பட்டே கஷ்டப்படுறது வேறு. இந்த கலர் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை, அதாவது சுகமாக அனுபவிக்கிற மாதிரி கொண்டு போகும். அவ்வளோதான். பரவாயில்ல, விருப்பப்பட்டு செய்வோம்யா. ஒரு எந்த பொருளையும் எந்த வேலையும் பார்க்கும்போது நீ விருப்பத்தோடு செஞ்சீங்கன்னா அது எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தூசு மாதிரி. அந்த மனத்தை கொடுக்கறது தான் இந்த கலரின் வண்ணம். உங்கள் எண்ணத்துக்கு போல் வண்ணத்தை தடவிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வைப்ரேஷனை குடிக்கும். சரி, அப்போ இந்த ராசிக்குள்ள உத்திரா நட்சத்திரம், திருவோ நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்கு. உத்திரா நட்சத்திரம் 3 பாதமும், திருவோணம் 4 பாதமும், அவிட்ட 2 பாதம், மொத்தம் 9 பாதம் இந்த ராசிக்குள்ளே இருக்குங்க. இப்போ உத்திரா நட்சத்திரக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சொல்லுவாங்க வீடு கொடுத்தவன் சனி, குடியிருக்கிறது சூரியன். சூரியனுடைய நட்சத்திரம் உட்காந்துருக்கு. எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க. எத்தனையோ வீடு, சொந்த வீடு நம்மளாக இருக்கிறோம், வாடகைக்கு விடுறோம்னோ ஒத்திக்கி விடுறோம், இல்லை நம்மளே வாடகைக்கு இருக்கோம் ஒத்திக்கி இருக்கோம், அந்த மாதிரி வச்சுக்கோமே. அப்போ சூரியனுடைய மகன் யாருன்னா சனி பகவான். சூரியன் சனி சுத்தமாக ஆகாது. இருந்தாலும் உறவு முறை என்னென்னா தாயும் மகனும் மாதிரி அங்கே போய் உட்காந்துடுறாரு. அப்போ சூரியனுக்கு பிடிச்ச கலை எது அப்படின்னா சுத்த சிகப்பு. அப்போ சனிக்கு பிடிக்காத கலரு சிகப்பு பிடிக்காது. என்னங்க இப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கே, என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் தான் சூட்சமாக பார்க்கணும். சனிக்கும் சூரியனுக்கும் பிடிச்ச நண்பர் ஒருத்தர் இருப்பான். அவன் யார் அப்படின்னா அவன் இந்த புதன். அதுக்கப்புறம் குரு சமமானவர். அப்போ என்ன செய்யலாம்? உத்திராசியில் பிறந்தவங்க, மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் மஞ்சளையும் பச்சையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது திக்கு மஞ்சள், திக்கு பச்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சூரியனுடைய நட்பு கிரகங்கள் புதனும் குருவும் வர்றாங்க. சனிக்கும் அவங்க ரொம்ப நட்பு கிரகம் தான். இந்த மாதிரி ஒத்து போகிற கலர்களை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு வாழ்க்கை அதிர்ஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு பாசனை ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த கலர் அணிஞ்சு செஞ்சு பாருங்கள், அந்த வேகம் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நிப்பாட்ட முடியாது நம்மளால். ஆனால் கொடையின் இடத்த போயிடுமா, அந்த கொடை தேங்க அதிர்ஷ்டம், அந்த கொடை தேங்க வண்ணம், அந்த வண்ணத்தை அணிந்தால் உங்கள் எண்ணம் சிறப்பாக இருக்கும். அது நம்ம அதிர்ஷ்டம் தானே நமக்கு. அப்போ உத்திரா நட்சத்திரக்காரங்க மஞ்சளையும் பச்சையும் நல்லா திக்கான மஞ்சள், லைட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா கரும்பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல. அதனால் சந்தன கலர் அதையும் ஏற்றுக்கலாம் நீங்கள். சந்தன கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் எப்பயுமே சிறப்பாக இருக்கும். உத்திரா நட்சத்திரக்காரங்க அள்ளி விடுங்க, என்ன வாட்ட போகுது, போட்டுதான் பார்ப்போமே. எப்படியா உத்திராடத்தில் பிறந்த ஊருக்குள்ள இடம் வாங்கி போட சொல்லியிருக்காங்க, இன்னும் இடமே வாங்கி போடலையா அப்படிம்பாங்க. கண்டிப்பாக போடுவீங்க, இடம் வாங்குவீங்க. இந்த கலரை போட்டே வாங்க, சிறப்பான கலர் கிடைக்கும், சிறப்பாக வாழ்க்கை இருக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். ஐயா சந்திரனை பிடிக்குமா ஐயா அப்படின்னா, சூரியனை விட சந்திரன் ஒரு பாதி பிடிக்கும் அவருக்கு. ஏன் அப்படின்னா, என்ன தான் அம்மா இல்லை, சாயாதை பிறந்தவங்க தான் நம்ம சனி பகவான். எப்படி அம்மா விட்டு கொடுக்க மாட்டார், என்ன செய்ய, அதனால் கண்டிப்பாக அம்மா ஏற்றுக்குருவார். அப்போ திருவோண நட்சத்திரம் முழுக்க சந்திரன் 4 பாதம் அங்கே தான் இருக்குது. அப்போ சந்திரனுக்கு பிடித்த நிறம் சுத்தமான வெண்மை. இப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெண்மையை அணிந்து கொள்ளலாம், அதே போல் சிகப்பையும் அணிந்து கொள்ளலாம், அதே போல் பச்சையை அணிந்துக்கலாம். ஏன்னா நட்பு கணவன். இதில் முதல் தரம் பியூர் ஒயிட், 2ஆம் தரம் பியூர் மஞ்சள், 3ஆம் தரம் சிகப்பு கலந்த ரோஸ் கலந்த சிகப்பு சொல்கிறோம் பார்த்தீங்களா, லைட் சிகப்பு. ஏன்னா சிகப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, ஏன்னா சிகப்பு செவ்வாயோட அதிபதி, அதனால் கொஞ்சம் சிகப்பு குறைச்சிக்கணும். இதை கொஞ்சம் சூச்சம் பார்த்துக்கணும். பியூர் ஒயிட்டு இல்லை மஞ்சள், அது எப்படி சொன்னோமோ அதே மாதிரி அது அப்படி மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருவோண நட்சத்திரக்கால் முழுக்கமும் சந்திரன் தான். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய தானம் தர்மம் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா பொதுவாகவே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தானங்கள் பண்ணணும். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அது தாய் ஸ்தானம். இவருக்கு ஒரே வீடு தான், எது கடக வீடு மட்டும்தான். சூரியனுக்கு அதேமாதிரி ஒரே வீடு சிம்மம் மட்டும்தான். மற்ற எல்லா அதிபதிக்கும் 2 வீடு இருக்கும், ராகுக்கு எது வீடு கிடையாது. அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெண்மையான பொருள்களை அதிகம் யூஸ் பண்ணுறது. பெண்களாக இருந்தால் மல்லிகை பூச்சிக்கிறது, ஏன்னா வெண்மை. அதுக்காக வெள்ளை சட்டை போடணுமான்னு கேட்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு தான் கலர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வெள்ளை கலரில் டிசைன் போட்ட ட்ரெஸ்ஸுகள் போட்டுக்கலாம். இப்போ சுடிதார் நிறையா போட ஆரம்பிச்சிட்டாங்க. சேலை யார் அதிகமாக கட்டுறா புள்ளன காலத்தில்? பூரா சுடிதார் மெடி அப்படி போட்டுக்கிருக்காங்க. எவ்வளோ டிசைன் வருது. அதில் கருப்பு கலக்காமல் நல்லா ஒயிட் அதிகமாக இருக்கலாம், அதிகமாக மஞ்சள் இருக்கலாம், லைட்டு பச்சை லைட் சப் வச்சுக்கலாம். போட்டு பாருங்கள், திருவோண நட்சத்திரக்காரங்க அமோகமான வெற்றி கிடைக்கும், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள். அடுத்து அவிட்ட நட்சத்திரம், விட்டுறக்கூடாது உங்களையும். அவிட்ட நட்சத்திரம் இது 2 நட்சத்திரம் உள்ள 2 அங்கே இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். ஏன்னா என்ன தான் பகையாக இருந்தாலும் செவ்வாய் இவர் வீட்டில் உச்சமாகறாருங்க. என்னையா எதிரி வீட்டில் உச்சம் வர்றாரியா, என்ன காரணம்? இதுதான் சுச்சமாக தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் வீட்டில் இன்னொருத்தன் வீட்டில் போய் இவன் ஜெயிக்கணும். அப்போ செவ்வாய் எதிரி வீட்டில் உச்சமாகிறாரு. என்ன சிறப்பு அப்படின்னா, ஏன் உச்சமானா பக்கத்தில் ஒரு ஜாயிண்டான யார் இருக்கா, சூரியனும் சந்திரனும் தாய் தகப்பனும் இருக்காங்க. செவ்வாயும் அவருடைய மகன் தான், இந்த சிவன் அம்சம் சொல்லுவாங்க. அப்போ சூரியனும் சந்திரனும் செவ்வாய்க்கு ரொம்ப நட்புக்காரங்க, அதனால அங்கே உச்சமாக இருக்கார். நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கியா, எதிரி வீடாக இருந்தால் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும்போது எடுப்பா நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, முடிஞ்சு வச்சு. அப்போ செவ்வாய் அங்கே உச்சம் பெறாரு. அவர் 2 பாதம் அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் அங்கே தான் இருக்குது. இருந்தால் சனியோட வீடு அவனுக்கு தெரியாமல் எப்படி பண்ணிக்கிறாரு இவர் அப்படின்னா, இப்போ அதை சொன்ன மாதிரி உத்தரவாதம் பண்ண மாதிரி தான். செவ்வாய்க்கு பிடித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா சூரியனையும் சந்திரனையும் குருவையும் பிடிக்கும். அப்போ என்ன செய்யணும், குரு மங்கள யோகம்
அப்படின்னா மஞ்சளும் சிவந்து கலந்து செந்தூர கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். சிகப்பு, மஞ்சள் கலந்த சிகப்பு, அதாவது செந்தூரமோ, செந்தூர குங்குமம், ஆரஞ்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாதச்செடி மோட்டிவ்க்கெலாம் இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மை மாற்றம் கிடைக்குங்க. மாற்றம் கிடச்சி அனுபவப்பட்டதை தான் நாங்கள் இந்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த தொகுப்பில் இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணி அவங்க நல்லா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருக்குறாங்க. இந்த மகர ராசிக்கு நிறைய சிரமப்படுறாங்க. வாழ்க்கையே சிரமமாக தாங்க. இந்த எந்த ராசி என்ன பண்ணலைங்க, இந்த ராசியை பிறந்து இன்னும் சிரமப்பட்டு தான் இருக்கேன். நான் வேலை பார்த்து தான் இருக்கேன். நம்ம வந்தவங்க நல்லா வாழ்கிறாங்க. உழைக்கிறேன் உழைத்து கொண்டேன்னு இருக்கேன். ஏன்னா உழைப்பாளி அது மகர ராசிக்கு பிறந்தவங்க. அவங்களாம் சும்மா இருக்க முடியாது. ஏன் சனியோட வீடா, சனி வந்து சும்மா இருக்க மாட்டார். அது ஏன் பாதச்சனி ஒன்று அவங்களோட மைனஸ் ப்ளஸ். அவங்கள மாதிரி சோம்பேறித்தனம் இருக்க முடியாது, அவங்களும் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. சனி கொடுத்த, ஏன்னா சனி வந்து ரொம்ப பைய வருவார். ஆனால் கொடுத்தாலும் நல்லா பயங்கரம், அடி கொடுத்தாலும் பயங்கரம் கொடுப்பார், ஐஸ்டம் கொடுத்தா பயமாக கொடுப்பார். யார் அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுக்காகத்தான் அவருக்கு போய் ஆயுள்காரகன் ஒரு பட்டத்தை கொடுத்தார் சுவாமி. எவ்வளோ ஒரு பொறுப்பு, எவ்வளோ பணம் இருந்து எவ்வளோ செல்வம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? உயிர் வேணும்லங்க. உயிர் இருந்தால் தானேங்க நீங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியும். உடல் மட்டும் இருந்தால் போதுமா அனுபவிக்க முடியுமா? ஒரு செல்ஃபோனில் எல்லாமே இருக்குது, பாகம் இருக்குது. உயிருங்கிறது கரண்ட்டு, அந்த அந்த பேட்டரிக்கு மின்சாரம் வேணும், சார்ஜ் வேணும். அப்போ தான் எவ்வளோ பெரிய 1,00,000 பேட்டரி அந்த செல்ஃபோன் அந்த சரி 1000 ரூபா ஃபில் பண்ணால் இயங்க முடியும். அந்த இயக்கத்துக்கு அதிபதி சனி பகவான். அதுதான் சனிக்கு அவ்வளோ பயப்படுறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே போய் வேகமாக விளக்க போட்டு பண்ணி எதையோ அந்த பிரார்த்தனை பண்ணிடுறாங்க. அதனால தான் சனிக்கு அவ்வளோ வலு உண்டு. அப்படிப்பட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது. நீங்கள் அதிர்ஷ்டமாக வேணும்னா இந்த மாதிரி குருவோட கலரை சேர்த்துக்கங்க. அதே போல் சூரியனோட கலரை சேர்த்துக்கங்க. கருப்பு சேர்க்காதீங்க, கருப்பு பொதுவாக ஆகாது தான். அதனால தான் அவர் வீட்டில் உச்சமாக துலா வீட்டில் உச்சமாகிறார். இவராக எதிரி வீட்டில் உச்சமாகிறார். யார்? செவ்வாய். ஆனால் சனி பகவான் நம்ம பிடிச்ச வீடு குருநாதர். அவர் குரு யார்? சுக்கராச்சாரியார். சுக்கரனுக்கு வீடு 2 வீடு இருக்குது, ஒன்று ரிஷபம், இன்னொன்று துலாம். துலாம் வீட்டிலே உச்சமாகிறார். சரி, அப்போ இந்த மகர ராசிக்காரங்க உத்திராக நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் 3 கலர் சொல்லியாச்சு. இந்த 3 நட்சத்திரக்கும் கலரை யூஸ் பண்ணி சட்டைகளை போட்டு உடைகளை மாற்றி உங்கள் எண்ணம் போல் அந்த வண்ணத்தின் எண்ணம் போல் வாழுங்க. கண்டிப்பான முறையில் மாற்றம் கிடச்சே தீருங்க. ஒரு வாரம் ரொம்ப வேணாம், ஒரே ஒரு வாரம் இந்த மாதிரி கலர் போட்டே வாங்க. மாற்றம் கிடைக்கலன்னா கமாண்ட் முதல்ல என்னையா நீ சொன்னையா, ஒன்றும் மாற்றம் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா நீங்கள் வாட்டுக்கு வெட்டியாக பேசிட்டியா சாமி, சொல்லுங்கள், தப்பே கிடையாது, நாங்கள் ஏற்றுக்குறோம். ஆனால் ஒரு வாரம் கண்டிப்பாக செய்யணும். என்றைக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் பதிவை பார்க்குற நாள், எல்லோரும் இந்த பதிவை கேட்பீங்க, மகர ராசி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. என்றைக்கு நாளில் கேட்குறீங்களோ அன்றைக்கி நாள்லேருந்து மறுநாள் கணக்கு வச்சுங்க. இப்போ நான் எதுவும் கேட்குறீங்க வச்சுக்குருவோம், மறுநாள் திங்கக்கிழமை பிறக்குது, திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண மறுதிங்கிற வரைக்கும் அதை போட்டு பாருங்கள். எப்படியாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்தி, ஒரு முன்னேற்றம், ஒரு மனசு ரிலாக்ஸு, சந்தோஷமான செய்திகள், நல்ல எண்ணங்கள், உயர்ந்த உள்ளங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள், யாராவது ஒரு மூலியமாக உங்களுக்கு ஒரு உதவியோ, ஒரு பெனிஃபிட்டோ, ஒரு அதிர்ஷ்டமோ வந்தே தீருங்க. அதில் மாற்றம் கிடையாது. மகர ராசிக்காரங்க எவ்வளவோ நீ கஷ்டப்பட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து ஆயுள்காரகன் அதிகம் உண்டு. கண்டிப்பாக சொந்த வீடு கெட்டியாக வேண்டியக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்க. முதல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வாழ்க்கையில் பிறந்தப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 40 வயசுக்கு மேலே செல்வ செழிப்பாக இருப்பீங்க. அதுக்கு அதில் ஒரு சூட்சும ரகசியம், மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் உங்கள் பேரில் வீடு வாங்கக்கூடாது. உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு அதிபதி மனைவி பேரில் தான் நீங்கள் வீடு வாங்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லையா அப்படி சொல்லுவாங்க. மனசுக்குள்ளே ஆசை நிறையா இருக்கும் உங்களுக்கு. சொல்லுவாங்கள்ல, உதடுதாயா ஆசை இருக்குது, ஆனால் உள்ளத்துக்கு நிறைய ஆசை இருக்கியா. ஆனால் ஆசை வந்து உங்களுக்கு தான் அந்த ஆசை தெரியும், கட்டின பொண்டாடி கூட தெரியாது. என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு மனசு நினைப்பீங்க. ஏன் அப்படின்னா மிகப்பெரிய ஆசை இருக்கும், ஆனால் அந்த ஆசையை பூரா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெகுளியாக சிரிக்கக்கூடிய வந்து மகர ராசிக்காரங்க. நல்ல ஆசை இருக்கும், எல்லா ஆசையும் இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது.
ஏன்னா சனியோட கண்ணு மூடப்பட்ட உங்களை எல்லாம் திற மாதிரி மூடி வச்சுக்கிட்டீங்க. அது உங்களுக்கு உண்டான ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் வெளிச்சம் சொன்ன மாதிரி. அப்படி தப்பேடி ஆசை வேணும், ஆசைப்பட்டால் தாங்க அத்தனைக்கு ஆசைப்பட்டால் தான் வாழ முடியும். சிற்றின்பத்தை நோங்கினா தான் பேரும் கிடைக்கும். நேரடியாக பேரும் சேர முடியாது சாமிகிட்ட போய். சிற்றின்பத்தை அனுபவிச்ச பிறகு தான் பேரும் போக முடியும். அப்போ எல்லாருமே இந்த பிறவியில் சிற்றின்பத்தை அனுபவிக்க கொடுத்துருக்காரு. ஆனால் அதுலேயும் முங்கிடக்கூடாது. அதிலேருந்து தப்பிச்சு உள்ள வெளியே வந்து இதானே இதுங்கிறது தெரிஞ்சாச்சு, நீ அடுத்து போவோம். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்கள். குழந்தையா இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருந்தோம்யா. ஒவ்வொரு பொறுப்பு வர 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 எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோம், அதுக்குள்ளே கஷ்டம் நிறையா இப்போ தாயா தெரியுது. 10,000 சம்பளம் வாங்கும்போது நிம்மதியாக இருந்தோம். அப்புறம் என்னப்பா அந்த 10,000 ஒரு லட்சம் 1 லட்சம் வாங்குவோம். அதுக்கு தான் 10,000 வாங்குவோம் நிம்மதியாக இருந்துச்சு. 1 லட்சம் வந்ததே பேர் நிம்மதி இல்லையே அம்மா. நாங்கள் 1985 ஒரு பழைய சோறு சாப்பிட்டு ஊராக சாப்பிட்டு இப்போ ரோட்டில் கூட ஒரு திருநெல்லையோ வெளியே பாயிலையோ படுத்துருப்போம். அப்படி தூக்கம் வரும். இப்போ காத்தாடி வேண்டியில் எதுவுமே கொசுல இருக்கு. ஆனால் இப்போ எவ்வளோ ஒரு ஏசி போட்டாலும் எவ்வளோ ஒரு இருந்தாலும் வெக்க அதிகமாக இருக்குது, கொசுத்தொல் அதிகமாக. என்ன காரணம்? மக்களுடைய ஆடம்பரமான பொருளே காரணம். இயற்கையை அழித்து விட்டு செயற்கையோடு வாழ கற்றுக்கொண்டு விட்டோம். அதனால் செயற்கையான மருந்துகளை சாப்பிட்டு அந்த எண்ணம் போல் எல்லாமே நமக்கு மாறிடுச்சு. அப்போ என்ன செய்யணும்? இனி போகிற காலங்களில் இயற்கையோடு ஒற்று போய் இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு இருந்தால் அவங்க பண்ட மாற்ற முறை இருந்தது, இப்போ பணமாற்ற முறையாயிடுச்சு. அப்போ மக்களை விழித்து கொள்ளுங்கள். காலங்கள்லாம் நிறையா கிடையாது. இருக்கிற காலத்தை அனுசரிச்சு போயிட்டே இருக்கணும். நாளைக்கு நிறையா சேர்த்து வச்சு நோயும் சேர்த்து வச்சிடுறோம். அந்தந்த வயசு அந்த பருவத்தை பயிற்சி சொல்லியிருக்காங்க. அந்தந்த வயசுகளில் அந்த நேரத்தில் அனுசரிச்சு போயிட்டே இருக்கணும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மகர ராசிக்காரங்க பொதுவாக தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் இது பொதுவான அதிர்ஷ்டமான யோகம், எல்லாருக்கும் பொதுவான பலன். உங்களுடைய ஜாதக ரீதியாக பலன் கூடலாம் குறையலாம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை செய்யும். நம்பிக்கையோடு இருங்க மகர ராசிக்காரங்க. நான் உங்கள் வண்ணத்தை அணிந்து கொண்டு எண்ணம் போல் உயர வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்து மகிழ்கிறது. மீண்டும் அடுத்தவங்க சந்திப்போம். நன்றி, வணக்கம்.